நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட எதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஜெபத்தோடு அமர்ந்திருந்த பொழுது, எனக்கு ஏவப்பட்ட உள்ளத்தில் ஏவப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் வாஞ்சித்தேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து, இந்த வேத வசனத்தை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை இன்று அநேகர் மறந்து விட்டார்கள். கையில வேத புத்தகம் இருக்கு. ஏதோ அப்பா, அம்மா கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. தாத்தா, பாட்டி கிறிஸ்தவங்களா இருந்தோம். இன்னைக்கு நம்மளும் சர்ச்சுக்கு போய்க்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு போகும்போது கையில ஒரு பைபிள் வேணும். அப்படிங்கிறதற்காக நம்ம வேதாகமத்தை வச்சிருக்கிறோமே தவிர, அதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறதில்லை. எப்படி இந்த வேதாகமம் நம்முடைய கரத்திலே வந்தது? யார் இந்த வேதாகமத்தை நமக்கு தந்தது? என்பதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். வேதாகமம் இன்னும் எவ்வளவு காலம் நம்முடைய கரத்தில் இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு காலத்துக்கு இந்த வேதாகம் நம்முடைய கரத்தில் இருக்க போகிறது அப்படின்னு. எனவே இதனுடைய அவசியத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப சிந்தையோடு கூட நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆல் ஸ்கிரிப்சர் என்று ஆங்கில வேத புத்தகம் சொல்கிறது. எத்தனை பகுதிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல பார்க்கணும் அப்படின்னா, ஆங்கில வேத புத்தகம் மிக அழகாக தெளிவாக சொல்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் என்று ஆங்கில வேத புத்தகத்திலே நம்மால் மிக தெளிவாக காண முடிகிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தை உங்களுடைய கரங்களில் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், ஆங்கில வேத புத்தகத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம், தமிழ்ல நீங்க எடுத்து பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதத்துல எத்தனை பகுதி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆல் ஸ்கிரிப்சர், வேதத்தின் அனைத்து பகுதிகளுமே பரலோகத்தின் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்களை நாம் பார்க்கிற வேளையிலே அவங்க எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, thus saith the Lord என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்ற பதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்கிறார்கள். எனவே the Holy Spirit spake through me, என்னை கொண்டு ஆவியானவர் பேசினார். எனவே இந்த வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவனே என்னுடைய ஆசிரியர். கொடுத்தது யாரு? பரலோகத்தின் தேவன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேத புத்தகம் தேவன் நமக்கு கொடுத்த பரிசு. சங்கீதக்காரன் சொல்றாரு, வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம் மாத்திரம் இல்லைன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இடுக்கண்கள் மத்தியில நம்ம அமிழ்ந்து போயிருந்திருப்போம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு அதை பற்றி பேசுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது கர்த்தருடைய வேதம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனா நம்ம இப்ப அதுக்குள்ள ரொம்ப டெப்த்ல நம்ம போகல. நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, கையை உயர்த்தி இருக்கிறீங்க. எனவே இந்த வேத வாக்கியம் தேவனால் அருளப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியாக டேரிங் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். வேத வசனம் சொல்கிறது, இந்த வேத வசனம் ஒரு நாளும் அழிந்து போகாதுன்னு வேதமே நமக்கு சொல்லுது. இந்த வேத வசனங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது? அழிந்து போகாது என்று சொல்கிறது. ஏனென்று சொன்னால், தேவன் நமக்கு இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, புல் உலர்ந்து பூ உதிரும், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல். மனுஷனுடைய மகிமை எப்படி இருக்கிறது அப்படின்னா, பூவை போல, புல்லை போல. ஆண்டுடைய வேத வாக்கியம் சொல்கிறது, இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லாம போயிடுவான். ஆனா தேவனுடைய வசனமோ எப்படி இருக்கும்? என்றென்றைக்கும்
இருக்கும். அதனால நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய மகிமை புல்லை போல பூவை போல இருக்கிறது, புகையை போல அது கடந்து போகிறதா இருக்கிறது. தேவனுடைய வசனம் ஆண்டவர் சொல்றாரு என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 24:35 எடுத்து நம்ம வாசிக்கிற வேளையில மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது அப்படின்னு வேதத்துல ரொம்ப அழகா திருத்தமா அங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சின்ன எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையில ஒரு சின்ன ஒரு உறுப்பு கூட அழிஞ்சு போகும். ஒரு துணை எழுத்து, ஒரு கமா, ஒரு புள்ளி எதுவுமே அழிந்து போகாது என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. தேவனுடைய வாக்கியம் தவறாது, வீண் போகாது, பொய்த்து போகாது என்பதை பற்றியும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்க, யோவான் 10:35, யோவான் 10:35 வாக்கியம் வேதம் சொல்கிறது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா? தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. அப்புறம் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அடுத்தது வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. இப்போ வேத வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது? It will never, cannot be broken, it will never fail. அது ஒரு நாளும் தவறாது என்று கர்த்தருடைய வேதம் அதை குறித்து மிக அழகாக சொல்கிறது. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் உங்க எல்லாருக்கும் வாசிக்க காட்டணும். எபிரேயர் 4:12 உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் 4:12 வாக்கியம் தேவனுடைய வார்த்தையை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது என்னமா சொல்லியிருக்கு? ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனவே அது ஜீவனும், அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? வல்லமை உள்ளதாயும். அப்போ அங்க லைஃப் இருக்கு and there is power. ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எனவே இந்த வேத வார்த்தையை நீங்க படிக்கும்போது, வீட்டில் போய் படிக்கும்போது, காலையிலையும் சாயந்தரமும் படிக்கும்போது என்ன நினைச்சு படிக்கணும்? இதுல எனக்கு பவர் இருக்கு, வல்லமை கிடைக்குது, இதுல எனக்கு ஜீவன் இருக்கு அப்படிங்கிற விசுவாசத்தோட இந்த பைபிள் என்ன செய்யணும்? காலையிலையும் சாயந்தரமும் படிக்கணும். எப்படி நம்ம ஆகாரத்தை உட்கொள்கிறோமோ, தவறுவதில்லையோ மறப்பதில்லையோ, அதுபோல வேதத்தை உட்கொள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது, தவறக்கூடாது. கவனமாக தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அப்புறம் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பாஸ்டர், அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அந்த குரூப்ல உள்ளவங்க அவங்க அப்படி பேசுவாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? அதனால ஆளுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு போறாங்க பாஸ்டர், நீங்க ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இதுல என்னுடைய கவனம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சாரார் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும், இன்னொரு சாரார் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கா பாஸ்டர் பைபிள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அங்க என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அப்புறம் பாத்தீங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு பைபிள் அங்க சொல்லல. நல்லா கவனமா படிக்கணும். அங்க படிக்கும்போது அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு கூர்மையான ஆயுதம் இந்த உலகத்துல இருக்க முடியுமோ, எவ்வளவு ஷார்ப்பா பண்ணி அதை தீட்டி வச்சிருந்தாலும், இருபுறமுமே தீட்டி வச்சிருந்தாலும், வேதம் என்ன சொல்லுது? அந்த பட்டயத்திலும் இந்த வேத வசனம் கருக்கானதா இருக்கிறது சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? அதை காட்டிலும் இது கருக்கானதா இருந்து, அப்ப இதோடைய வேலை என்ன, எப்படி இது பேசும் அப்படின்னு பாருங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய். அதாவது இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், சதையையும் எலும்பையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்கல்ல, அத மாதிரி
கசாப்பு கடையில, இறைச்சி கடையில அந்த எவ்வளவு ஷார்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை வெட்டுது. கர்த்தருடைய வேத வசனம் என்ன செய்யுமா, அதை விட ஷார்ப்பா இருக்குமா, அதை விட ஷார்ப்பா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. என்னது? இது சரி, இது தப்பு அப்படின்னு தான் சொல்லும். எப்படி சொல்லும்? இது அப்படியும் இப்படியும் பேசாது. இது சரி, இது தவறு என்று சரியாக அதை எடுத்து சொல்லும், வகையறுத்து விடும். என்னம்மா வகையறுக்கிறதுனா என்னது? வகையறுக்கிறதுனா என்னது? பிரிச்சு இது வேற இது வேற அப்படி போட்டுறது. அதான் இப்படி அப்படியுமா இருக்காது, பிரிச்சு எடுத்துரும். இது சத்தியம், இது அசத்தியம் அப்படின்னு பிரிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் இன்றைக்கு தவழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்திலே வந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் அப்படின்னா நம்ம பைபிள் அப்படின்னு சொல்றோம், மூல பாஷையில பிப்ளியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ளியோஸ் அப்படின்னு அநேக புத்தகங்கள் சேர்ந்தது. வேத புத்தகத்துல மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்கு அப்படின்னா 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. முதல் புஸ்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க, மோசே என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தாசன் எழுதினார். ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, இதை ஒரு புஸ்தக சுருள்ல எழுது அப்படின்னாரு. எனவே முதலா எழுதினது யாரு அப்படின்னா மோசே. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே வேத புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னான காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க, எகிப்துல. அவங்க மெய் மார்க்கத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா 430 ஆண்டுகள் ஏறக்குறைய அவங்க எகிப்துல இருந்துட்டாங்க. மெய் மார்க்கத்தை மறந்துட்டதுனால முறையா அவங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் நேரிட்டது. அதுக்கு முன்னான காலத்துல எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆதாம் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை அறிந்திருந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்க தெரியும். ஏனோக்க கொஞ்சி விளையாடி இருக்கிறாரு ஆதாம், சரியா? 7வது தலைமுறை ஏனோக்க. பாவம் எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் ஆதாம் ஏனோக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். He himself, he was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு பையனை பெத்தெடுத்திருந்தாரு, மெத்துசேலா அப்படின்னு சொல்லி. ஏன் பேர் வச்சாரு அப்படி? ஏன் மெத்துசேலான்னு பேர் வச்சாரு? ஏனோக்கு சொன்னாரு, இந்த பையன் செத்தா இந்த உலகத்துல வெள்ளம் வரும். நோவா மாத்திரம் பிரசங்கம் பண்ணல, உலகம் ஜலத்தினால அழியும்னு. யார் சொல்லியிருக்கிறா? ஏனோக்கு சொன்னாரு, என் பையன் செத்தா என்ன வரும்? வெள்ளம் வரும் அப்படின்னு. வேத புத்தகத்திலே ரொம்ப அதிக நாள் உயிரோட வாழ்ந்தது யாருமா? என்னமா? மெத்துசேலா. அழகா சொல்றீங்க. ஏன் மெத்துசேலா ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாருன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? வேதத்திலேயே அதிக நாள் உயிர் வாழ்ந்தது மெத்துசேலா. ஏன் வாழ்ந்தாரு அப்படின்னா, தீர்க்கதரிசி ஏனோக்கு தாம் பிள்ளைக்கு பேர் வச்சாரு, இவன் செத்தா வெள்ளம் வரும்னு. இவன் செத்தா வெள்ளம் வரும்னு எல்லாருக்கும் அந்த பேரே சொல்லுது. ஆண்டவர் இன்னும் யாராவது மனம் திரும்ப மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டே இருந்தாராம். மெத்துசேலாக்கு வயசாகும் போது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவன் செத்தா என்ன வரும்? வெள்ளம் வரும் அப்படின்னு. ஆனா மக்கள் யாரும் மனம் திரும்பல. பலவீனமாகுது, அப்பமாவது தெரிஞ்சிருக்கணும். சாப்பாடு குறையுது, அப்பமாவது தெரிஞ்சிருக்கணும். பலவீனப்பட்டுட்டே போறாரு, இவர் செத்தா என்ன வரும்? வெள்ளம் வரும் அப்படின்னு. சரித்திரம் சொல்லுது, மெத்துசேலா எந்த ஆண்டுல இறந்தாரோ அந்த ஆண்டுல வெள்ளம் வந்துச்சு. அப்போ மெத்துசேலாக்கு யாரா தெரியும்? நோவாவை தெரியும். நோவாவுக்கு மெத்துசேலாவை தெரியும். ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பாருங்க. ஆதாம், ஏனோக்கு, மெத்துசேலா, நோவா எவ்வளவு ஆண்டு உயிரோட வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி மனுஷனுடைய ஆயுசு நாள் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிருச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய மகன் யாரு? இஸ்ரேலுடைய மகன் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்க அவங்க ஜனங்கள்
430 ஆண்டுகள் எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அங்க பார்வோனை சேவித்தார்கள், மெய்தேவனை மறந்து விட்டார்கள். இப்பதான் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. அதுக்கு முன்னாடி எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. சீனாய் மலையில ஆண்டவர் 10 பிரமாணத்தை பேசினாரு. முதல்ல 10 பிரமாணத்தை என்ன செஞ்சாரு? பேசினாரு. அதுக்கப்புறம் எழுதினாரு. மோசே உடைச்சு போட்டாரு, திருப்பியும் எழுதினாரு. ஒரு முறை பேசினாரு, 2 முறை எழுதி கொடுத்தாரு. அப்போ எழுத வேண்டிய அவசியம் வருது. மோசையும் எழுதினாரு. சரி, இந்த மோசே எழுதின ஆகமங்கள் எல்லாம் மோசையினுடைய புஸ்தகங்கள் 5 புஸ்தகங்கள் சொல்லுவாங்க. இந்த 5 புஸ்தகத்தையும் ஒன்னா தொகுத்தது யாரு? 5 புஸ்தகங்களையும் மோசனுடைய ஆகமங்களை ஒன்னா எழுதினது யாரு? படிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்துல யார் ஒன்னா சேர்த்தா அப்படின்னா, ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இருந்தார், எஸ்ரா அப்படின்னு சொல்லி. அவர் தான் இந்த புஸ்தகங்களை என்ன செய்யறாரு? ஒன்னு சேர்க்கிறாரு. வெவ்வேறு புஸ்தகம், வேத புத்தகம் ரொம்ப தெளிவா அழகா சொல்லுகிறது. எங்க பாக்குறோம்? 8வது வாக்கியத்துல பாருங்க, பிசாசினுடைய கிரியைகளை வாசிக்குமா? 8வது வசனம், அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்யறான்ல, அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வர்றார். அந்த பாவ கிரியைகளை அழிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்றாரு? வந்தாரு அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எனவே சாத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்திலேயே கலகம் ஆரம்பிச்சாமா, பூமியிலையும் கலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டோடைய வார்த்தையை அழிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை ஒழிச்சிடணும் அப்படின்னு சாத்தான் கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனவே இந்த வேத புத்தகம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அமெரிக்கா தேசத்துல குடியேறி போனாங்கல்ல, அப்போ இந்த செவ்விந்தியர்கள் கையில அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல, அல்லது ஒரு தண்டனையை நிறைவேற்றணும் யாருக்காவது அப்படின்னு சொன்னா, தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி கொடுப்பாங்களாம். எப்படி வழி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, 2 பக்கமும் வரிசையா கூர்மையான ஆயுதங்களை கையில வச்சிருப்பாங்க. அங்க நீங்க பாக்குறீங்க, கையில கூர்மையான ஆயுதங்கள் இருக்கும். அவங்க சொல்லுவாங்களாம், நீ தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாங்க எல்லாரும் இந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு சொல்லட்டிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்போம். இது வழியா நீ போகணும்னா காற்று போற மாதிரி வேகமா, எவ்வளவு வேகமா ஓட முடியுமா ஓடு. தப்பிச்சு போயிட்டேன்னா உனக்கு உயிர் கிடைச்சிச்சு, இல்ல செத்துட்டேன்னா நீ செத்தவன் தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரன்னிங் த கான்ட்லெட் அப்படிம்பாங்க. ரன்னிங் த கான்ட்லெட். வேத புத்தகம் நம்ம கையில எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. இந்த வேதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது சாத்தானுடைய நோக்கம் ஆதி முதற்கொண்டே. எனவே சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டயோக்ளிட்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோம பேரரசன் இருந்தார், கிபி 303. ரோம பேரரசன் டயோக்ளிட்டியன் அப்படிங்கிறது இவருடைய பேரு. சரித்திரம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் ஆராதனை செய்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்களோ அந்த இடங்களை அழிப்பதற்கும் வேதத்தை அழிப்பதற்குமே தன் ஆஸ்திகளை செலவழித்தான் அப்படின்னு இவனை பத்தி சொல்லியிருக்கு. தன்னுடைய ஆஸ்தியவே எதற்கு விரோதமா செலவழிச்சானா? வேதத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. டயோக்ளிட்டியன், எம்பரர் ஆஃப் த ரோம், கிபி 303 தன்னுடைய வேலையை அவன் செய்தான் என்று சொல்லி சரித்திரம் அவனை பற்றி பேசுகிறது. அவனுக்கு ஒரு பதக்கம் கொடுக்கப்பட்டது. என்ன பதக்கம், என்ன ஒரு பெயர் அப்படின்னா, எஸ்டிங்டோ நோமினி கிறிஸ்டியனோரம் அப்படின்னு ஒரு பதக்கம் கொடுத்தாங்க. அதாவது கிறிஸ்தவத்தை அழித்து விட்டான், the name of Christian has been extinguished, அழிந்து விட்டது, கிறிஸ்தவத்தையே அவன் அழித்து விட்டான் அப்படிங்கிற பட்டமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வளவு தூரத்திற்கு அவன் வல்லமையாக என்ன சொல்றது, முழு ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அரசனை பற்றி பேசுகிறது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அவன் தன்னுடைய அரச வல்லமையை பயன்படுத்தினான், பணத்தையும் செல்வத்தையும் ஆஸ்தியையும் செலவழிச்சான். வேத புத்தகம் இன்று நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அப்படின்னு.
கிபி 1530 போன்ற நாட்கள்ல மத்திய, அதாவது மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருண்ட யுகம், டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல வேத புத்தகத்தை தீயிலிட்டு எரிக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அரசாங்கமும் மதமும் ஒன்று சேர்ந்திருந்த காலம் அது. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மதம் செய்யணும். கடைசி நாட்கள் அப்படி வரும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. எப்படி வரும்? அப்படிப்பட்ட கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்தை இந்த உலகம் கடந்து வந்தது. அதுக்கு பேர் இருண்ட யுகம் அப்படின்னு பேரு. அந்த இருண்ட யுகத்துல கிறிஸ்தவர்கள் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள். அப்ப இருந்த அரசாங்கமும் மதமும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். என்ன கட்டளை அப்படின்னா, வேத புத்தகம் லத்தீன் பாஷையில மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்னு. வேத புத்தகம் எந்த பாஷையில மட்டும் இருந்துச்சுமா? லத்தீன் பாஷை. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வேத புத்தகம் லத்தீன் பாஷையில தான் இருந்துச்சு. எனவே யாராவது வேத புத்தகத்தை ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ சொந்த பாஷையிலேயோ எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க? கம்பத்துல கட்டி அவங்க வேத புத்தகத்தோட தீயில வச்சு என்ன செஞ்சிருவாங்க? எரிச்சிருவாங்க. எங்க பாருங்க, கையில அவர் பைபிளை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. வேதத்தோட தீயிலிட்டு எரிச்சிருவாங்க. ஆனா ஆண்டோடைய பிள்ளைங்க வேதத்தை ஒரு நாள் மறுதளிச்சதே இல்லை. எரிச்சாலும் சரி, சுட்டாலும் சரி, சிங்கங்களின் வாய்க்கு இரையாக்கினாலும் சரி, 50 மில்லியன் பேர் இந்த சத்தியத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறாங்களாம் சரித்திரத்துல. எத்தனை பேரு? 50 மில்லியன் பேர் இந்த வேதத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சரித்திரம் பேசுது. ஒரு காலகட்டத்தில் செயின்டு பைபிள் பாக்குறீங்கல்ல, இந்த ஒரு பீடத்துல வச்சு ஒரு செயினை வச்சு கெட்டி வச்சிருவாங்க. யார் கையிலையும் பைபிள் இருக்கக்கூடாது. யார் கையிலையும் பைபிள் இருக்கக்கூடாது. எந்த அதிகாரம் திறந்திருக்கிறதோ அதை வாசித்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு பேர் செயின்டு பைபிள். படத்துல நீங்க பாக்குறீங்க. கூண்டுல வச்சிருப்பாங்க. ஒரு கூண்டுல இருக்கும், அது என்ன திறந்து வச்சிருக்காங்களோ அதை படிச்சுட்டு போயிடணும். பெரும்பாலும் அது லத்தீன் பாஷையில மாத்திரம் தான் இருந்துச்சு அந்த நாட்கள்ல. சொந்த பாஷையில வேத புத்தகம் வைப்பதற்கு அனுமதி இல்லாத ஒரு நாட்கள் அது. கொடிய காலகட்டம். வால்டன்சியர்கள் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் மலைகள்லையும் குகைகள்லையும் காடுகளையும் பதுங்கி இருந்து ஆண்டுடைய வேதத்தை, புஸ்தகத்தை, பிரசுரங்களை காப்பினா they made several copies of the Bible. பல பிரதிகளை உண்டு பண்ணினார்கள். பத்திரமா பதுக்கி வச்சாங்க. பிற்காலத்துல அவங்க மலைகளையும் காடுகளையும் ஒன்று சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது அங்கதான் அப்படின்னு நினைக்காதீங்க, உலகம் முழுவதும் அந்த காலத்துல இது இருந்துச்சு. நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். ஏன் தகப்பனார் சிறுவனாக இருந்த காலத்துல, வாலிபனாக இருந்த காலத்துல ஆராதனைகள் எல்லாம் லத்தீன் பாஷையில தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஆராதனைகள்லாம் லத்தீன் பாஷையில எல்லாம் நடந்திருக்கு. வேதம் லத்தீன் பாஷையில தான் இருந்துச்சு. யார் கையிலையும் பைபிள் கிடைக்காது அந்த காலத்துல. இப்போ ஒரு 200 ஆண்டுகளாக தான் வேத புத்தகம் எல்லார் கையிலையும் ஓரளவுக்கு நடமாடிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் சமீபத்தில் நான் சொன்னேன்ல, ஒரு 1965, 60லலாம் வேத புத்தகம் எல்லார் கையிலையும் அவ்வளோவா பிரபல்யமாக எல்லார் கையிலையும் கொடுக்கப்படலை. லத்தீன் பாஷை தான் ஆராதனை முறைமையில் இருந்துச்சு. ஆராதனை முடிஞ்ச உடனே லத்தீன் பாஷையில் தான் இருக்கும். நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு, பாஸ்டர், நான் அந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது லத்தீன் பாஷையில் தமிழ்நாட்டிலே ஆராதனை நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் வேத புத்தகம் எல்லாருக்கும் ஒரே வேத புத்தகம் தானே, ஏன் எல்லாரும் வேற வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை வருஷம் வேத புத்தகம் மனுஷன் கையில கொடுக்கப்படலைன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 200 ஆண்டுகளாக தான் வேத புத்தகம் மனுஷங்க கையில தவழ்ந்துகிட்டு இருக்கு. படிக்கிறவங்க எல்லாரும் எப்படி படிச்சாங்க இந்த பைபிள் படிக்க கிடைச்சது சந்தோஷம் வைங்களேன். வேதம் கையில வந்துட்டு சந்தோஷம். 5 குருடங்க யானையை பார்க்க போன மாதிரி போனாங்க. யானை வந்திருக்கணும்னு 5 குருடங்க யானையை பார்க்க போனாங்களா. ஒருத்தன் என்ன பண்ணானா, யானை காலை பிடிச்சி இப்படியே தடவினானா, தட்டிட்டு சொன்னானா, யானை ஒரு தூணு மாதிரி இருக்குப்பா அப்படின்னானா. ஒருத்தன் வாழை பிடிச்சி தடவிட்டு சொன்னானா, கயிறு மாதிரி இருக்கு யானை அப்படின்னானா. ஒருத்தன் வயிறை தடவிட்டு சொன்னானா, சொலவு மாதிரி இருக்கு அப்படின்னானா. ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சிட்டு சொன்னானா, பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னானா. நம்ம என்ன சொல்றோம்,
4 தூணையும் கொண்டு வா, சுவரையும் கொண்டு வா, கயிறையும் கொண்டு வா, பாம்பையும் கொண்டு வா, எல்லாத்தையும் இப்படி ஒண்ணா வச்சு பாரு, இதுதான் யானை அப்படின்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அதனால யாரையும் நம்ம இப்போ குறை சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் வேதத்தை படிக்கணுங்க ஆர்வத்துல படிச்சாங்க, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. அப்படி படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா வேதத்தை நம்மளால தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே வேதம் இவ்வளவு அரும்பாடுபட்டு காலகாலங்களாக பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. பாருங்க, மலைகள்ல குகைகள்ல உட்கார்ந்து இந்த ஒரு கண்ணாடியை வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்க காப்பி பண்ண பைபிள் பிரதி, என்ன ஜெராக்ஸ் காப்பி பண்ண மாதிரி அந்த காலத்தில் எழுத தான் முடியும், மிஷின் கிடையாது. காப்பி எடுத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு கண்ணாடியில் மூடி இருக்கு. இப்படியெல்லாம் குகைக்குள்ள பாதுகாத்து தான் இன்னைக்கு பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு. இல்லைன்னா அந்த வேத புத்தகம் நம்ம கையில் வந்திருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் பலவாறு இந்த வேதத்தை பாதுகாத்தாங்க. இங்கே பார்க்குறீங்களா, இவர் பேர் ஜான் விக்லீஃப் அப்படிங்கிறது இவருடைய பேர். இவர் பேர் ஜான் விக்லீஃப் அப்படின்னு. இவர் தான் முறையாக வேத புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதணும்னு ஆசைப்பட்டார். வேத புத்தகத்தை முதல்ல ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா ரொம்ப படித்த இவருக்கு கீழே இருந்த ஒரு மாணவ கூட்டத்தை தெரிந்தெடுத்து, இவர் பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர், இவங்களுக்கு இல்லை இந்த மாணவர்களுக்கு வச்சு அவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி முதல்ல ஆங்கில வேத புத்தகம் இவர் பேர்லேயே ஜான் விக்லீஃப் பைபிள், இணையதளத்தில் போய் பாருங்க இருக்கும். ஜான் விக்லீஃப் பைபிள் ஆங்கிலத்தில், லத்தீனில் இருக்கிற பைபிளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வந்தார் ஜான் விக்லீஃப். நான் தான், அதாவது ஜான் மோசஸ் வந்துட்டு போனார், எல்லாரையும் மாதிரி இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு போனேன்னா அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. சரித்திரத்தில் எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஜான் விக்லீஃப் அப்படிங்கிறவர் முதல்ல வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் வேதத்தை மொழிபெயர்த்தும் மதமும் ஒன்று சேர்ந்திருந்த அந்த நாட்களில் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு வகையான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் மக்கள் கையில் வேதாகமம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே இதை மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஜான் விக்லீஃப்னு ஒருத்தர் நம்ம கல்லூரியில் தான் பேராசிரியராக இருந்திருக்காரு, அவர் தான் இதை வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு அப்படின்னோடனே அவரை எங்கே தேடி கண்டுபிடிங்க, நம்ம தான் வேதத்தை லத்தீன் பாஷையில் தானே இருக்கணும், வேற மொழியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அவனை எங்கே அப்படின்னு கேட்டால், ஐயா அவர் செத்து போயிட்டாரியா அப்படின்னு. செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. செத்து போய் 40 வருஷம் ஆயிட்டு. செத்து போய் எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்போ அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது செத்து போனவருக்கு? அவர் எப்படி பைபிளை இங்கிலீஷில் எழுதலாம்? அவரை தேடி தேடி கண்டுபிடிச்சி செத்து போனாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை கல்லறையை தோண்டி 40 வருஷம் கழிச்சு அவர் கல்லறையை தோண்டி எலும்பை எடுத்து சாம்பலாக்கி தண்ணியில் கரைச்சி விட்டாங்களாம். ஏசு கிறிஸ்து வரும்போது ஜான் விக்லீஃப் உயிரோடு எழும்புவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஜான் விக்லீஃபை பார்த்து, ஐயா இந்த வேதம் இன்னைக்கு எங்கள் கையில் வந்துச்சுன்னு அதுக்கு நீங்கள் ஒரு காரணம், நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும்ல அவரை பார்த்து. எனவே ஜான் விக்லீஃப்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். அவர் இல்லைன்னா மிக அரிதாக இருந்தது இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே தவழ்வதற்கு. அதுபோல ஜான் ஹஸ் கம்பத்தில் கட்டி வச்சு எரிக்கப்பட்டார், வேதத்தின் சத்தியங்கள் நம்மை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அவர் வாழ்ந்த காலத்தில் டெலிஃபோன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது, வேகமாக போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஜான் ஹஸ் சத்தியம் இந்த உலகமெங்கும் போய் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, தன்னையே இரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். சத்தியத்தை மறுதலிக்காம இரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி அவர் மரிக்கும் போது அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஜான் ஹஸ் கண்டிப்பா நீ சாகணுமா அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் செத்தேன்னா. ஏன் ஜான் ஹஸ் செத்தான்னு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஜான் ஹஸ் சத்தியத்துக்காக செத்தான்னு சொன்னா சத்தியம் வேகமா பரவும், அதுக்காக நான் சாகணும் அப்படின்னாராம். அதனால இயேசு கிறிஸ்து வரும்போது நான் ஜான் ஹஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எத்தனை பேர் ஜான் ஹஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? நமக்கெல்லாம் சத்தியம் வரணுங்கிறதுக்காக அவர் கம்பத்துல எரிஞ்சு செத்துருக்கிறார். எனவே அந்த ஜான் ஹஸை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் ஜான் விக்லீஃபை மறக்காதீங்க, ஜான் ஹஸை மறக்காதீங்க. அவங்கெல்லாம் இல்லாமல் வேத புத்தகம் நம்ம கையில் வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், வேத புத்தகத்தை ரொட்டி சுடும்போது பிரெட்டு மாவுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துருவாங்களாம். போலீஸ்காரங்க ரோம போர் வீரர்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரெட்டு இருக்கும், ஆனால் பைபிள் இருக்காது. பைபிளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இல்லையா, அப்படி எடுக்கப்பட்ட வேத புத்தகத்தில் ஒன்று இது. பைபிள் இன் த பிரெட், அதை பத்திரமா வச்சுருக்கிறாங்க.
எனவே அவ்வளவு பாடுபட்டு இந்த வேத புத்தகம் அடுத்த தலைமுறைக்கு வரணும்னு. அதுல ஒரு வாலிப பிள்ளையை பத்தி நான் படிச்சேன் இரத்த சாட்சியுடைய புஸ்தகத்துல. அந்த வாலிப பிள்ளை வீட்டுக்கு வெளியில உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. கொஞ்சம் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி பைபிள் படிச்சா ரோம வீரர்கள், போர் வீரர்கள், ரோம வீரர்கள் வந்துட்டாங்க. வந்து இவ கையில பைபிள் இருக்கிறத பார்த்தோன்னே கையை பிடிச்சி கைக்கு கீழே மெழுகுவர்த்தியை வச்சு எரிச்சாங்களாம். இந்த சதை வெடிச்சு கரிஞ்சு கீழே விழுற வரைக்கும் பிடிச்சாங்களாம். அந்த பிள்ளை வாயவே திறக்கலையாம். ஏன் இந்த பிள்ளை வாயை திறக்கலை அப்படின்னா, பின்னான நாட்களில் அவருடைய அனுபவம் சொல்லுது, வீட்டுக்குள்ள அவளுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, 2 பேருக்கும் கண்ணு தெரியாதாம். 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இவ ஐயோ வலிக்குன்னு கத்தி இருந்தா அவங்க என்னாச்சுமா எதுக்குன்னு அவங்களையும் உபத்திரப்படுத்துவாங்கங்கிறதுக்காக வாயவே திறக்கலையா அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு. ஆனா அந்த அவ்வளவு வலியையும் அவ தாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த வேத புத்தகத்தை பாதுகாத்து இன்னைக்கு நம்ம கையில வந்திருக்குன்னா அவங்களெல்லாம் நம்ம ஒரு நாளும் மறக்கவே முடியாது. மார்ட்டின் லூத்தர் வேதாகமத்தை நம்ம எல்லாரும் சொந்த மொழியில இருக்கணும், சர்ச்சில் எல்லாரும் பாடணும் அப்படிங்கிற காங்கிரிகேஷனல் சிங்கிங், எல்லாரும் கூட்டம் நீங்க எல்லாரும் பாடுதோம்ல, அந்த காலத்தில் அப்படி எல்லாரும் பாடினதில்லை. இவர் தான் அந்த பாட்டை சபையில் பாடுறதை அறிமுகப்படுத்தினார். பெரிய பாடல் புத்தகத்தில் இவருடைய பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் அவர் காட் அவர் ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டு சங்கீதம் 46 ஒரு பாட்டாக பாடியிருப்பார். தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படிங்கிறது. அவருக்கு சோர்வு வரும்போதெல்லாம், அவரை மிரட்டும் போதெல்லாம், உயிர் பயம் காட்டும் போதெல்லாம் அவர் சங்கீதம் 46 எடுத்து படிப்பாராம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி. நீங்க இங்க பாக்குறீங்களா, இவர் பேரு வால்டேர் அப்படிங்கிறது. இவர் வந்து பிரெஞ்சில் ஒரு பெரிய, பிரான்ஸ்ல ஒரு பெரிய புரட்சியாளர், பிரெஞ்சு ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டேர் அப்படின்னு சொல்லி பெரிய புரட்சியாளர். நல்ல கவிதைகள் எழுதுவார், போயம் மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும், மக்கள் விரும்பி படிப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த வால்டேர் அப்படிங்கிறது. ஒரு பெரிய ஜீனியஸ். இவருக்கு கிறிஸ்தவத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னாராம், எனக்கு வெக்கமா இருக்கு, நான் எவ்வளவு படித்தவன், ஆனால் படிக்காத மீனவர்கள் கிறிஸ்தவத்தை சாபிக்கிறதுக்கு அஸ்திபரமா இருந்தாங்க. யாரு? இயேசுனுடைய சீஷர்கள். படிக்காத மீனவர்கள் இதை செஞ்சாங்க நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. என் பேனா போதும் கிறிஸ்தவமே அழிஞ்சிரும் அப்படின்னா, என் எழுத்துக்கள் போதும் கிறிஸ்தவமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவர் எழுதினாரு. அதை படிச்சு மக்கள் வேதத்தை படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். 1778 வால்டேர் இறந்து போயிட்டார். எப்போ இறந்தாருமா? 1778 அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வேதாகம சங்கம் அவருடைய பிரஸ்லயே வேதாகமத்தை அச்சடிச்சாங்களாம். அவருடைய புத்தகத்தை அச்சடிக்கிறதுக்கு ஒரு பிரஸ் வச்சிருந்தார். இதுதான் அவருடைய பிரஸ். வேதாகம சங்கம் என்ன, ஜெனீவா பைபிள் சொசைட்டி. ஜெனீவா பைபிள் சொசைட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய பிரஸ்லயே வேத புத்தகத்தை அச்சடிச்சாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. என் பேனா போதும் வேதம் அழிஞ்சு போயிரும் சொன்னாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் பிரஸ்லயே பைபிள் அச்சடிக்கப்பட்டது. அவருடைய வீட்டுல ஒரு வீடு, ஒரு பண்ணை வீட்டுல வேதாகமம் அச்சடிக்கப்பட்ட வேதாகமத்தை அங்கு வைத்தார்கள் பாதுகாப்பதற்காக. எனவே அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனிஸ்ட் வால்டேர் சொன்னார், நான் வேதத்தை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லி. தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர் கிபி 1975 ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படிங்கிற புஸ்தகத்தை அவர் எழுதினார். தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர். அவர் சொன்னாரு, ஒரு மரம் வெட்டி கோடாரிய தன் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள மரங்களின் ஊடாக நடந்து எல்லா மரங்களையும் வெட்டி சாய்த்தால் எப்படி இருக்கும், அதுபோல நான் வேதத்தை நன்கு படித்து ஊடாக சென்று வேதத்தின் நம்பிக்கைகளை எல்லாம் நான் மரத்தை வெட்டுவது போல் வெட்டி சாய்த்து விட்டேன். இனி ஊழியக்காரர்களா இருந்தாலும், போதகராக இருந்தாலும் சரி, ஃபாதர்மாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வேதம் உண்மை என்று நிரூபிக்க வேண்டும் அப்படின்னா, நான் வெட்டி சாய்த்த மரங்களை எல்லாம் தூக்கி அதுக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்ட வைத்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அது வளராது, இனிமேல் கிறிஸ்தவம் வளரப்போவதில்லை அப்படின்னு தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர் சொன்னாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் இன்று உலகமெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாத்திக கோட்பாடுகள்,
ஆண்டவர் இல்ல, தேவன் இல்லை என்று பேசுகிறவர்கள் கிறிஸ்தவத்திற்கு சவால் விட்டாலும் கிறிஸ்தவம் தொடர்ந்து முன்னேறி கொண்டு செல்கிறது. கிபி 1925 மாடர்ன் ஏத்திசம், அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஏத்திசம், கிதியோன் வேதா புத்தகம் எங்கெங்கெல்லாம் வைக்க, லாஞ்சில் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறாங்க. இந்த கிதியோன் வேத புத்தகமா சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்லம்மா. இந்த வேதாம சங்கத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க, முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்களால அதை அழிக்க முடியல. இவர் யார் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். யார் இவர்? அடால்ஃப் ஹிட்லர், ஒரு சர்வாதிகாரி. இந்த அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவு சிறப்பாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன், புரட்சியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வரேன், இனிமேல் கிறிஸ்தவம் இருக்கா போகிறது நான்சென்ஸ் அப்படின்னாராம். என்ன சொன்னாராம்? நான்சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. நான்சென்ஸ், கிறிஸ்தவம் இருக்க போகிறது இல்லை, இனிமேல் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, கிறிஸ்தவ நம்பிக்கை இதோடு அழிந்து விடுகிறது அப்படின்னு சொன்னாராம். அடால்ஃப் ஹிட்லரை கொஞ்ச நாளில் ஆளை காணும், தேடுனாங்க. ரகசியமான ஒரு அறையில் துப்பாக்கி எடுத்து தண்ணியை சுட்டுக்கிட்டு செத்து கிடந்தான். எப்படி செத்தானே தெரியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடால்ஃப் ஹிட்லர் இறந்து போனார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ், விஞ்ஞான உலகம் இன்னைக்கு சவால் விடுது. விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுது? நாங்கள் உயிரை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. என்னமா, என்னத்தை கண்டுபிடிக்க போறாங்களா? உயிர். செத்து போன ஒரு பன்னிக்கு உயிரை கொடுத்துட்டோம் அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, பாத்தீங்களா? ஆனா எவ்வளவு நேரத்துக்கு உயிர் இருந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்துச்சு. செத்து போன பன்னிக்கு உயிரை கொடுத்தாங்க, அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு செத்து போயிட்டு திருப்பியும். அந்த பன்னி இப்போ உயிரோட இல்லை. நாங்க உயிரை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி, மனுஷனை போலவே மனுஷனை உண்டாக்கணும், குளோனிங் அப்படின்னு சொல்லி, ஒரு ஜான் மோசஸ் மாதிரி இத்தனை ஜான் மோசஸ் எங்களால உண்டாக்க முடியும் அப்படிலாம் இன்னைக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க செய்யுங்க, எதுனாலும் உண்டாக்குங்க, உயிரை உண்டாக்குங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஆண்டவர் படைச்சதுல இருந்து நீங்க செய்யக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்துல ஆண்டவர் படைச்சது, ஆண்டவர் எப்படி படைச்சாரு? ஆண்டவர் எப்படி படைச்சாரு தெரியுமில்ல? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பாவித்து அழைப்பாராம், வந்துருமா. அதாவது இல்லாத ஒரு காரியத்தை உண்டாக கடவுது அப்படின்னா உண்டாயிரும். நீ செய்வியா? என் ஆண்டவர் செய்வார். இல்லாதவைகளை, நான் சாராளுக்கும் ஆபிரகாமையும் பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு இனிமேல் பிள்ளை உண்டாகுங்கிற நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொன்னாரு ஒரு பெரிய ஜாதி வரப்போகுது, நேரம் வந்துச்சா இல்லையா? எனவே ஆண்டவரோடு கூட இன்னைக்கு விஞ்ஞான உலகம் சவால் விடுவதற்காக முயற்சி செய்யறாங்க. சரி, இன்னைக்கு வேதத்துக்கு விரோதமா என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இணையதளத்துலலாம் நீங்க பார்க்கலாம், சீனா தேசத்துல வேத புத்தகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், ரீரைட் த பைபிள் அப்படிங்கிறாங்க. இந்த வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவை சாத்தானாக சித்தரிக்க வேண்டும் அப்படின்னு. இந்த வேதாகமத்தை நாம் மக்களுக்கு பிரசுரித்து கொடுத்தோம் அப்படின்னா, மக்கள் அதை படிச்சுட்டு இயேசு மேல உள்ள நம்பிக்கையை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு பைபிள் அச்சடிக்கணும்னு சொல்லி சீனா ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது, ரீரைட் த பைபிள் அப்படின்னு சொல்லி. வேத புத்தகம் பல அக்கினி சோதனைகளை கடந்து இன்றைக்கு நம்ம கையில வந்திருக்கு. நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளா தான் இருக்கும் வேத புத்தகம் எல்லாருடைய கரை. 1993 யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு 92, 91, 92 சோவியத் ரஷ்யா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பச்சேவ்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு நெத்தியில ஒரு மார்க் இருக்கும். அவங்க வல்லரசா இருந்தாங்க அப்போ 1991, 92 90, 91, 92 வல்லரசா இருந்தாங்க, யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம்லாம் சத்தியம் போகவே முடியாது, கம்யூனிசம் இருந்துச்சு பயங்கரமா. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில், அந்த காலத்தில் பாஸ்டர் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், பாஸ்டர் சால்சுரையாக இருக்கட்டும், பாஸ்டர் வில்மாட்டாக இருக்கட்டும், பாஸ்டர் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், பாஸ்டர் மனாசையாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய போதகர்கள் பாஸ்டர் பிவி ஏசுதாஸாக இருக்கட்டும், பாஸ்டர் வில்மாட்டோடைய அப்பா பாஸ்டர் ஏசுவடியானா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய போதனைகளையும் நான் கேட்டு வந்ததுனால வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் கடைசியா இந்த உலகத்துல வல்லரசா வரப்போற நாடு அமெரிக்கா, பைபிள் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பேராசிரியர் இருந்தார், எங்ககிட்ட சண்டை போடுவார், ஏன்டே சண்டை போடுவார், அமெரிக்காலாம் வல்லரசா வரவே வராது அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அமெரிக்கா வல்லரசா வரும், வேதம் அப்படிதான் சொல்லுது அப்படிம்பேன். இது நம்ம காலத்துல நடந்துகிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனம், இப்ப நடக்கிற தீர்க்க தரிசனம். அமெரிக்கா வல்லரசா வரும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? 1993 நினைக்கிறேன், ஒரு நாள் காலையில லைப்ரரியில போய் நியூஸ் பேப்பரை திறக்கிறேன், யுஎஸ்எஸ்ஆர் சுக்குநூறாக உடைந்தது.
என் காலத்துல நிறைவேறின தீர்க்கு, என் கண்ணால படிச்சேன் பேப்பர்ல. யுஎஸ்எஸ்ஆர் சுக்குநூறாக உடைந்தது, அமெரிக்கா வல்லரசாக உருவெடுக்கிறது. எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், நம்ம அமெரிக்கா வல்லரசா வரும் அப்படின்னு. கடைசி வல்லரசு அமெரிக்கா. இந்த வல்லரசு என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத பத்தி வேத புத்தகம் சொல்லுது. இதுக்கு பின்னாடி இன்னொரு வல்லரசு வரப்போறது இல்லை. இயேசு கிறிஸ்து ராஜ்யம் தான் வரணும் வேதத்தின் அடிப்படையில். நம்ம கலியுகம் கடைசி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேத புத்தகத்துக்கு விரோதமாக சாத்தான் எத்தனை முறை படையெடுத்தாலும், அதை தீயில எரிக்கணும்னு தான் முயற்சி செஞ்சாலும், வேத புத்தகம் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல, ஃபோனிக்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபோனிக்ஸ் பேர்டை வந்து யாராவது பெரிய புகழ் பெற்றவங்க, அரசியல்வாதிகள் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்க, சோதனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, அவர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் பறவை என்பது ஒரு கற்பனை பறவை, கற்பனை கதை, கற்பனை காவியத்தில் உள்ள ஒரு பறவை. ஆனால் என் வேத புத்தகம் உண்மையாகவே எல்லா சோதனைகளையும் என்ன செய்யும்? மீண்டு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி எத்தனையோ வேத புத்தகங்களை தீல போட்டு எரிச்சாச்சு. எரிச்சதுக்கு அப்புறம் முடிக்க போறோம், கவனமா கேளுங்க. எத்தனையோ வேத புத்தகங்களை எரிச்சாச்சு, இனி பைபிளே மக்கள் கையில இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. இந்த வேத புத்தகம் இல்லாத காலத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மருந்து கண்டுபிடிக்கல, படிப்பு ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோயில மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆவரேஜ் வயசு வந்து 50 60க்குள்ள எல்லாம் செத்துருவான், ஏதாவது ஒரு நோய் வந்துடும், எல்லாம் செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டமா இருந்துச்சு. ஒரு லைட் கூட கிடையாத காலம் அது. ஆனா மக்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. சார் ஐசக் நியூட்டன் வேதத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சார். டிலிஜியன் ஸ்டூடெண்ட் ஆஃப் த பைபிள். விஞ்ஞானம் பிறந்தது. தாமஸ் அல்வா எடிசன் வேதத்தை படிச்சாரு, லைட்டை கண்டுபிடிச்சாரு. வேதம் மக்களுடைய கரத்துல கொடுக்கப்பட்டது, புரட்சி உண்டாக ஆரம்பித்தது. வேதத்தை படிச்சாங்க, ஒரு புதுமை எண்ணம் மக்களுக்கு உருவாக ஆரம்பித்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த பாக்குறீங்களா, இவர் பேரு கிங் ஜேம்ஸ். பேர் என்னமா? கிங் ஜேம்ஸ். இந்த கிங் ஜேம்ஸ் அவர் சொன்னாராம், வேத புத்தகம் இவ்வளவு தூரம் யார் கையிலையும் இல்லாம அழிஞ்சு போயிட்டா, இத்தனை வருஷமா உபத்திரம் கிறிஸ்தவங்களுக்கு, சிங்கத்தின் வாய்க்கு போட்டாங்க, அக்கினிக்கு இரையாக்குனாங்க. அவர் பார்த்தாராம், யார்கிட்டையாவது ஒரு பைபிள் இருந்தா கொண்டு வாங்க, நான் அந்த பைபிளை இங்கிலீஷ்ல உங்களுக்கு மொழிபெயர்த்து தரேன் அப்படின்னு கிங் ஜேம்ஸ் சொன்னாராம். அவர் சொல்லி சில மணி நேரத்துக்குள்ள அவருக்கு முன்பதாக ஏராளமான வேத புத்தகம் வந்து குமிந்தது. ஹல்லேலூயா. வேத புத்தகம் ஒரு நாள் என்ன செய்யல? அழியல. கிங் ஜேம்ஸுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான், இத்தனை ஆண்டுகளாக வேத புத்தகம் மக்கள் கையில இல்லாம இருந்தாலும் எப்படியோ இந்த வேத புத்தகத்தை மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படின்னு நீங்க கடையில போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கும் இருக்கு. யார் கையில இங்கிலீஷ் பைபிள் இருந்தா பாருங்க, அது ஒருவேளை கிங் ஜேம்ஸ் பைபிளா இருக்கலாம். கிங் ஜேம்ஸ் பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு என்கேஜேவி, கேஜேவி என்கேஜேவி அப்படின்னு இருக்கு. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். எனவே வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடுபட்டாரு. 1604 முயற்சி எடுத்தாரு. 1611 அச்சடிக்க ஆரம்பிச்சாரு. 18ஆம் நூற்றாண்டுல இப்ப நம்ம படிக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற வேத புத்தகம் வந்துச்சு. முதல் பைபிள் சொசைட்டி, பைபிள் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி, முதல் வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பந்தான் வில்லியம் கேரி அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு எப்படியாவது வேதத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். இந்தியாவில் யார் கையிலையும் பைபிள் இல்லாமல் இருக்க, இந்தியாவுக்கு பைபிள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தேசத்துக்கு வில்லியம் கேரி வந்தார். இவருடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1761 1834 வரைக்கும் அமெரிக்கர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்க காலத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் வந்துருச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. வில்லியம் கேரி இங்கே வந்தார், இங்கேருந்து பிரிட்டிஷர்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, நான் ஒரு அஞ்ஞான தேசத்தில் இருக்கிறேன், யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாருடைய ஆதரவும் இல்லாமல் நான் இங்கேருந்து ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்திருக்காரு. அவருக்கு எந்த வெள்ளைக்காரங்களும் பணம் தள்ளி கொடுக்கல. அவர் இங்கே வந்து எப்படி சம்பாரிச்சானான் தெரியுமா? எப்படி சம்பாரிச்சானான் தெரியுமா? ஜாபேஸ் வில்லியம் கேரி he became a shoe maker. செருப்பு தைக்க ஆரம்பிச்சார். அதில் வர சம்பாத்தியத்தை கொண்டு இந்தியாவுக்கு வேதாகமம் கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறார். இந்தியர்கள் கையில் வேதாகமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா, நான் ஆண்டர்கிட்ட இருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்குறேன், ஏன்னா நான் அவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னாராம். ஐ எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த லார்ட்.
டு attempt கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஜான் விக்லிஃபோடைய வாழ்க்கையில, வில்லியம் கேரியோடைய வாழ்க்கையில இங்க பலவிதமான கொள்ளை நோய், வெள்ளம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்டு சாகுறாங்க, வருமானம் இல்லை. நீங்க நம்பினாலும் நம்பலாட்டியும் அவங்க மனைவி பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த பைத்தியக்கார அம்மா திடீர்னு கத்தி எடுத்துட்டு வந்து முன்னாடி நிற்பாங்களாம். அந்த அம்மாவையும் போஷிக்கணும், வேதாகமத்தையும் எழுதணும். அவர் சாகிறதுக்குள்ள 40 வட இந்திய மொழிகள்ல வேதாகமத்தை சரி பார்த்துட்டு பிழை திருத்தம் செஞ்சுட்டு தான் செத்தாராம். 40 மொழிகள்ல வட இந்தியாவில். இந்தியர்கள் கையில வேத புத்தகம் இருக்கணும், அவங்க மொழியில. 40 dialects, 40 languages in India அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நான் படித்தேன். 44 languages, 44 மொழிகள்ல. இந்திய அரசாங்கம் அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில ஒரு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. வில்லியம் கேரி, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி, நவீன இந்தியாவின் தகப்பன் அப்படின்னு சொல்லி வில்லியம் கேரிக்கு ஒரு தபால் தலை ஒன்று அச்சடிக்கப்பட்டது. அதுபோல சீகன் பால்கு ஐயர் தமிழ்நாட்டுக்கு முதல்ல அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து இறக்கி தமிழர்கள் கூட சேர்ந்து படிச்சு, தமிழர்கள் மாதிரி ட்ரெஸ் உடுத்தி, தமிழர்களுடைய சாப்பாடை சாப்பிட்டு இங்க இருந்து முதல்ல அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதலில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கி, பெண்களுக்கு கல்வி வழங்கி, அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து தமிழ்ல முதல்ல அச்சடிக்கப்பட்ட வேதாகமம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பிரஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. பிரிட்டிஷ்ல இருந்து இங்க வந்து இவரே அச்சை உருவாக்குனாராம். தமிழ்ல உருவாக்கி நம்ம கையில இன்னைக்கு இந்த வேத புத்தகம் இருக்குன்னா எவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கு நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த வேத புத்தகத்தை நீங்க எத்தனை பேர் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வேத புத்தகத்தை எத்தனை ஒரு அலங்கார புஸ்தகமா வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுல இந்த வேத புத்தகம் தூசி படிஞ்சு இருக்கு? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த வேதத்தை பாதுகாத்து இருக்கிறாங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1993 சோவியத் ரஷ்யா பகுதிகளுக்கு இந்தியாவுக்கு ஒருத்தர் பைபிள் எடுத்துட்டு அமெரிக்காலேருந்து வரவர் திடீர்னு பார்த்தாரா, அந்த பக்கம் இப்போ சுவிசேஷத்துக்கு வாசல் திறந்திருக்கு, அங்கே போகிறேன்னு சொல்லி வேதத்தை அங்கே கொண்டு போனால் 90 வயசில் ஒரு அம்மா பைபிளை வாங்கிட்டு சொன்னாங்களாம், ஐயா இதை பார்க்கறதுக்காகத்தான் நான் உயிரோட இவ்வளோ நாள் இருந்தேன், இனிமேல் நான் சாகலாம், வேத புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னாங்க. இப்போ வேத புத்தகம் உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக செல்ல தொடங்கி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை தேவனுடைய பிள்ளைங்க நேசிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே ஒரு இருண்ட காலகட்டத்தில் வேத புத்தகம் யார் கையிலையும் கிடைக்காம இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். திருப்பியும் அப்படி ஒரு சட்டங்கள் வரும் பொழுது, திருப்பியும் அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேத புத்தகம் கையில வந்துட்டு இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. சாத்தான் பார்த்தான், ஓ இவங்கெல்லாம் பைபிளை படிப்பாங்களோ. நான் சின்ன பையனா இருந்த காலத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின ஊரே திரண்டு வந்து உட்காந்துரும். பாட்டு பாட ஆரம்பிச்சா எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு சராசரியா வருவாங்க. ஏன் தெரியுமா? என்டர்டைன்மெண்ட்டுக்கு வீட்டில் ஒன்றும் இருக்காது. அப்பெல்லாம் கூட்டம் நடந்தா சரி அங்கே போய் உட்காருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா டெலிவிஷன் வந்துச்சு, இன்னைக்கு செல்போன் வந்துச்சு, இன்னைக்கு இன்டர்நெட் வசதி வந்துச்சு. சர்ஃப் பண்ணி தடவி அதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்களும் பெற்றோர்களும் எதில் நேரத்தை செலவழிக்கிறாங்க? வேதத்தை படிக்கவுமா? இன்னைக்கு இன்னொரு இருண்ட யுகத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு அடிச்சு படிக்காதன்னு சொன்னா, இன்னைக்கு கையில பைபிள் இருந்து நம்ம படிக்காம இருக்கோம். இப்படி இருக்கிற இந்த நாட்கள்ல சீனாவை மாதிரி அவன் பைபிள் அவன் சொந்த பாஷைக்கு நீங்க சொன்ன பரமண்டல ஜெபம் அவுடேட்டட் ஆயிட்டான், ரொம்ப பழமையாயிட்டான், அதை மாத்தி எழுதணுமா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமண்டல ஜெபத்தை எழுதி என்ன செய்யணுமா? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதணுமா. நீங்க படிக்காம இருங்க, கொஞ்ச காலத்துல அவங்க எல்லாம் மாத்தி எழுதிருவாங்க. மணவாளன் வருகிறார்னு சத்தம் கேட்கும்போது ஐயையோ தீவெட்டில என்ன இல்லையே, வேதத்தை எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தா பைபிள் எல்லாம் மாறி போய் இருக்க போகுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பைபிளை படிங்க நல்லா. இதுதான் காலம். இந்த வேதத்தை படிச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அது எப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சட்டங்கள் வரும்போது பேதுரு சொல்றாரு, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும்
அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேத புத்தகத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி காட்டினதா இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. எனக்கு கடைசியா பிடிச்சமான ஒரு வசனம் சங்கீதம் 15. இதோட நான் முடிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது அருமநாயகம் தம்பதிகள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நல்ல பாட்டு பாடுவாங்க. இப்போ அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நல்ல பாட்டு பாடுவாங்க. தேவனுடைய கூடாரத்தில் தங்குபவன் யார்? தேவனுடைய கூடாரத்தில் தங்குபவன் யார்? பாக்கியவானவன், பாக்கியவானவன். ஆண்டுடைய ராஜ்யத்துல யார் தங்குவா அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம் பாருங்க. உத்தமனாய் நடந்து, வாசிக்குமா? எப்படி சத்தியத்தை எப்படி பேசணும்? மனதார சத்தியத்தை பேசணுமா, சத்தியத்தை கலப்பில்லாம போதிக்கணுமா, உண்மையா போதிக்கணுமா. நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றது தப்பு அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் எனக்கு சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நான் சொல்றது சரி அப்படின்னா மனதார சத்தியத்தை ஏற்றுக்கோங்க, மனதார சத்தியத்தை பேசுங்க. பரலோகத்தின் தேவன் உங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பார். இனி காலம் செல்லாது, இந்த வேதமும் உங்கள் கரங்களை விட்டு எடுபடும் என்பதாக வேதத்தை படிங்க, நல்லா படிங்க. இரவும் பகலும், சொல்லுங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.